புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வில்லியனூர் திருக்காமேஸ்வரம் கோவில் கிழக்கு மாட வீதி சந்திப்பில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதை நேரலையில் காணலாம். இந்த அடுத்த 17 நாட்களும் நீங்க இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு இந்த பிரச்சாரத்தை நீங்க தொடர வேண்டும். பண்ணுவீங்களா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறீங்க. அதற்கு முதல்ல இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் அதை விட அதிகமாக இருக்கணும். கண்டிப்பா இருக்குமா? அதற்கு ஏன் நான் காரணம் சொல்றேன். போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு அணிகளா வராங்க. எனவே இந்த முறை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை கை சின்னத்துல நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுல 2 விஷயம் தான் தெரியணும். ஒன்னு, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு வைத்திலிங்கம் அவருடைய பெயர். அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெற்றி சின்னம். கையை வசதி காட்டுங்க. கை சின்னம் மட்டும்தான் தெரியணும். அந்த கை சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு ஓட்டு, அந்த பட்டன்ல வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் நரேந்திர மோடிக்கு நம்ம வைக்கிற வேட்டு. செஞ்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நமது கழக வேட்பாளர் அண்ணன் திரு சிவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அந்த வெற்றிக்கும் நீங்க தான் காரணம். அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார், அதுல சிலவற்றை மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து வழங்கப்படும், மாநில அந்தஸ்து வழங்கப்படும். மின்சாரம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது. அதே போல ரேஷன் கடை திறக்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு முன்னாள் ஆளுநர் திரு கிரண்பேடி அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுடைய வங்கி கணக்குல அந்த பணத்தை போட்டுருவேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? எப்படி மோடி ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போடுறேன்னாரோ 15 லட்சம் போட்டாரா? 15 காசாவது போட்டாரா? அதே கதை தான் இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி, புதுச்சேரியில ரேஷன் கடை திறக்கப்படும். அதே போல புதுச்சேரியுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். காரைக்கால்ல அதானி கைகளுக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும். ஏழை நோயாளிகள் பயன்பெற இன்சூரன்ஸ் திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும். புதுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலைவாய்ப்புல 25% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் போல புதுச்சேரியிலும் தூண்டில் வளைவு கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும். லிங்காரெட்டி சர்க்கரை ஆலை மீண்டும் திறக்கப்பட, அதே மாதிரி புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் செய்து மேற்கொள்ளப்படும். அந்த விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும். இதெல்லாம் செய்யணும்னா நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று கை சின்னத்துல அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுக்கு வாக்களித்து 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க பல்வேறு நலத்திட்டங்கள். அதுல ஒரு 4 திட்டத்தை மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்னு, இந்தியாவிலேயே முதன்முறையாக காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதாவது மாணவர்கள், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கும் பொழுது வெறும் வயிற்றுல படிக்க கூடாது, பசியோட படிக்க கூடாதுன்னு. முதல்ல சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைய வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு கவலையோட இருப்பாங்க. பையனை ஸ்கூலுக்கு அமிச்சமே, குழந்தைய ஸ்கூலுக்கு அமிச்சமே, அவன் போய் படிச்சானா, சாப்பிட்டானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, தூங்கிட்டானா அப்படின்னு வருத்தத்தோட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு பெற்றோர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா முதல்ல தரமான உணவு. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.